இரண்டாம் வருகையினுடைய அடையாளங்களை குறித்து நான் சற்று சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆசீர்வாதமான செய்திகளை நம்ம அடிக்கடி நம்ம கேட்கிறோம். ஆமா, அந்த ஆசீர்வாதமான செய்திகளை நம்ம எப்பொழுது நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் தேவனாகிய கர்த்தரை குறித்து அறியணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்படி இருக்கும், அந்த வருகையினுடைய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து நாம் சர்ச்சிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கும் போது சீஷர்கள் கேட்கிறார், ஆண்டவரே இது எப்போது சம்பவிக்கும் என்று சொல்லி. ஒரு வசனத்தை நமக்கு சத்தமாய் வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 24 அல்ல 3-4 வசனத்தில் நாம் வாசிப்போம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் அவர் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்திலே தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. சரியான ஒரு கேள்வி. ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன செய்வேன், என்னுடைய வருகை இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு அவர் கடந்து செல்வதற்கு முன்பதாகவே தன்னுடைய வருகையை குறித்து தன்னோடு கூட இருந்ததான அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொல்கிறதான அந்த சம்பவத்தை குறித்து தான் அந்த நாட்களில் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் தான் வரும்போதுடைய அடையாளங்களை குறித்து சீஷர்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக அடையாளம் எப்படியா இருக்கும், அதைத்தான் நம்ம இந்த நாளிலே நாம் சிந்திக்க போறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாகிறீர்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக உள்ள அடையாளம் என்ன என்றால், முதலில் அவர் சொல்கிறார், நீ ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் காணப்படுங்கள். இப்ப வஞ்சிக்கிறதான சில ஆவிகள், சில போதகர்கள், சில கூட்டங்கள் தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இறங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். யெகோவா விட்னஸ் என்று சொல்லப்படுகின்ற இயேசுவின் நாமம், திருத்துவ நாமத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாமே எதுதான், அந்நிய போதனைகள் தான், வஞ்சிக்கிற ஆவிகள் என்றுதான் சொல்லப்படுகிறது. இப்ப வஞ்சிக்கிற ஆவி வசனம் சொல்கிறது, நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்தி கிறிஸ்து என்ன செய்வான, எழுப்புவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்து இப்பொழுது இல்ல, ஆனா அந்தி கிறிஸ்துடைய ஆவிகள் இந்த பூமியில் என்ன செய்கிறது, சுற்றி கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துடைய ஆவிகள் சில ஊழியர்களுக்குள்ளாக, சில மனுஷர்களுக்குள்ளாக புகுந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனை ஆராதித்து கர்த்தருக்குள் உண்மையாய் ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை குழப்பும்படியாக வசனத்தை ஒருவரோடு வாசிப்போம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா. ஒருவனும் என்றால் பூமியிலே காணப்பட்டதான மனுஷர்களைத்தான் சொல்லப்படுகிறது ஒருவனும் என்று. அப்போ பூமியிலே காணப்படுகிற சில மனுஷர்கள் முகாந்திரம் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க, அது ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், அதுல வந்துட்டு மார்க் 13:7 வாசிக்கலாம். 13:7. வசன பாருங்கள், யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், கேள்விப்படுவீர்கள். இப்ப நடக்குதான் நம்ம தேசத்துல பாருங்க, அநேக இடங்களில யுத்தங்களை பார்க்கணும். உலக நாடுகள்ல உக்ரைன் தேசம், ரஷ்யா, அது மாத்திரமல்ல இலங்கையில குளறுபடிகள். இது நமக்கு தெரியாம கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்டதான உலக நாடுகள் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்திலே காணப்படுறாங்க. அப்போ அநேக இடங்களிலே யுத்தங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான குழப்பங்கள் தேசத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா நமக்கு தெரிவது கொஞ்சம், நம்ம நன்றாக பத்திரிகை வாசிப்போம் பண்ணா, டிவி நியூஸ் நம்ம பார்ப்போம் என்றால் கண்டிப்பாக இந்த பைபிள் சொன்னதும் தேசத்தில் நடக்கிறதான சம்பவங்களை அப்படியே நம்மளால என்ன செய்யப்படுகிறது, அது பார்க்க முடியும், அதை கேட்க முடியும். வசனத்துல பாருங்க, வசனம் சொல்லுகிறது என்ன சொல்ல, யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், கேள்விப்படுவீர்கள். அதுக்கு நடக்கிறது. இப்போ ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, உக்ரைன் தேசம் என்பது கிறிஸ்தவர்கள் நிறைந்ததான தேசம். கிட்டத்தட்ட 75% இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். அப்ப அந்த யுத்தங்களை கொண்டு வந்து கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக திட்டமிட்டு அங்கே செய்கிறதான ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ரஷ்யா ஆனது அந்த இரும்பு
இரும்பு தேசம், இரும்பு கரம் கொண்டதான ஒரு தேசம் என்று சொல்வார்கள். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதான அந்த காலங்களிலே அது அப்படித்தான், அது இன்றைக்கு இருக்கிறது. ஆனாலும் அங்கேயும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பாருங்க, அங்கே காணப்படுற உக்ரைன்ல இருந்தான வாலிபர்கள், அநேக வாலிகள் போலந்து நாடு, அது பக்கம், அவங்க இருக்கிறது பக்கத்து நாடு, கிட்டத்தட்ட அங்கு போய் அந்த போலந்து நாடு கிறிஸ்தவை அறியாத ஒரு நாடு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியப்படாத ஒரு நாட்டிற்குள்ளாக அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, கடந்து சென்று இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அங்கே சென்று தேவனை என்ன செய்யறாங்க, சுவிசேஷமா அறிவிக்கிறார்கள். இங்கே யுத்தத்திற்கு உயிருக்கு தப்பி கடந்து சென்ற அந்த வாலிபர்கள் போலந்து நாட்டில் சென்று அங்கே மக்களுக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்க அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவதாய் காணப்படுகிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நாம யுத்தங்களுடைய செய்திகளை நீங்க கேட்பீர்கள், ஆனாலும் என்னுடைய வருகை அது சீக்கிரமாக இது என்னுடைய அடையாளம் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த 13வது அதிகாரம் ரோமர் 13:8 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 24:7 வாசிங்க. 24 ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் போகும். அங்க என்ன வருகிறதா, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும். இப்ப அது வந்திருக்குதா இல்லையா? வந்துருச்சு. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இனிமேல் அதான் நடக்கும். இதுதான் ஆண்டவருடைய வருகையினுடைய அடையாளங்கள். நாம ஊரில் நினைக்கிற நம்ம பக்கத்துல தான் இல்ல, நமக்கு என்ன பயம் கிடையாது. முழு உலக நாடுகளிலும் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தேவனுடைய வருகையினுடைய அடையாளங்கள். ஒரு குறிப்பை ஆண்டவராக கர்த்தர் சொல்கிறார். நாம எதற்காக ஆண்டவர் இதை சொல்லி வைத்து போறார் என்றால், தேவனாகிய பெரிய ஒரு அளவிலே நமக்கு எதுவும் சம்பவித்து விடாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து செபிக்கணும் என்பதற்கு தான் ஆண்டவராகிய கர்த்தர் முன்கூட்டியே அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்போ அது ஆண்டவர் சொல்லிட்டார, வெளிப்படுத்தினாரு, அது அப்படித்தான் நடக்கும். இல்ல நடக்கும், நடக்கான்னு சொல்லல. ஆனா அதிலே நாம தப்பித்துக் கொள்ள வேண்டும், அதான் முக்கியம். அது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஆண்டோட சமூகத்தில் என்ன செய்வது, குடும்பமாய் நாம் செபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அடுத்து ஒரு வசனம் அதே லூக்கா 21:10 வாசிங்க. 21:10. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அங்கே என்ன சொல்லு, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ஆமே, பாருங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அப்ப முதல் பாருங்க, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழுப்புவார்கள். இரண்டாவது, ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யங்கள் என்ன செய்யுமா, எழும்பும். அப்ப ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழுப்புவார்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும். இன்னைக்கு பாருங்க, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழுப்பி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இதை கண்டுகொள்வதில் அநேக இடங்களிலே ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழுப்பி அநேக இடங்களிலே பலவிதமான போராட்டங்களை, நெருக்கடிகளை, சாதி வெறிகள், இனவெறிகள், மதவெறிகள் என்று சொல்லி ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் எழுப்பி பல காரியங்களை தேசத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் இந்த ரகசியங்கள் தெரியும். ஆனா சண்டை போடுகிறவர்கள், அடிக்கிறவர்கள், பிடிக்கிறவர்கள் ஒண்ணுமே தெரியாது. அவன் அடிச்சா நான் அடிச்சேன், இவன் என்ன சண்டைக்கு வந்தா நான் வந்தேன், இதைத்தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர இதோட ரகசியம் என்ன அவங்களுக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு தான், தேவனை அறிந்து தேவனை ஆராதித்து உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த ரகசியங்கள் தெரியும். இதை நாம் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொண்டு நாம் செபிக்கும் போது இவைகளிலிருந்து நாம் என்ன செய்து கொள்ள முடியும், தப்பித்துக் கொள்ள முடியும். இவைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு மார்க்கத்தை தேவனாகிய கர்த்தரின் உண்டு கொண்டு வருகைக்கு என்பதாக அடையாளங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் ஒருவனாக உங்களை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது என்று ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு தெளிவாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு லூக்கா புத்தகத்திலே எடுத்த புத்தகத்தில் 21:11 வாசிங்க. 21:11. பஞ்சங்களும், ஆமே, அங்க என்ன வருமா, பஞ்சங்கள் அங்க என்ன உண்டாகும், மகா பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் என்ன வருமா, பஞ்சங்கள் உண்டாகும். நீ பாருங்க, இலங்கை தேசத்துல இன்னைக்கு என்ன வந்துருச்சு, பஞ்சம், ஆகார பற்றாக்குறை, பொருட்களை வாங்க முடியல. ஒரு சிலிண்டரோட விலை நமக்கு எத்தனை ரூபா,
1000 ரூபாய், இப்ப கொஞ்சம் கூடி இருக்குது. ஆனா அங்க ஒரு சிலிண்டர் 4000 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா. அநேக சிலிண்டர்கள் வாங்க முடியாம இலங்கையில குவிந்து கிடக்குறான். அது புதிய சிலிண்டர்கள், அது உபயோகப்படுத்தாத சிலிண்டர்கள் மலை மாதிரி ஒரு இடத்துல குமிச்சு போட்டிருக்காங்க. ஏன்? மக்களால் அது வாங்க முடியல, மக்கள் கையில அது பணம் இல்லை. அதுதான் அவை பஞ்சங்கள் வரும். நீ ஆகாரத்திற்கு சமைப்பதற்கு பொருட்கள் இருந்தா தான் சிலிண்டர் அவசியம். ஆகாரத்துக்கு அரிசி பருப்பு எந்த விதமான பொருட்கள் இல்லைன்னா சிலிண்டர் நமக்கு என்ன கிடையாது, அவசியமே கிடையாது. பாருங்க, அது குவிந்து கிடக்கிறதா. அரிசி மூட்டைகளை விட இது குவிந்து கிடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைகளுக்கு சாதனங்கள் வாங்க போனா அந்த பொருள் வாங்க முடியல. இவங்களுக்கு எதிர்பார்த்து போகிற பொருள் இல்ல. கியூல நின்று என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க. யாரெல்லாம் ஏழைகளும் பணக்காரர்களும் செல்வந்தர்களும் கோடீஸ்வரர் யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் கியூல நிற்கிறார்கள். கடைசியில் போல பணக்காரனாலும் அவையில ஒன்றும் இல்லாமல் திரும்பி வருகிறார். காரணம் இதுதான் பஞ்சம். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்முடைய தேசத்துல வரும். நம்ம நினைக்க நமக்கு இலவசமா அரிசி கிடைக்கி, மானிய வகையில சில பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கி அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கும். இதெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும், இல்லாமல் போகும். இது ஒரு நாளிலே இல்லாமல் போகும். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். இது இல்லாமல் போனாலும் எங்க தேவனாகிய கர்த்தர் எங்களை போஷிப்பார். இது அந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த உண்மைக்குள் நீங்க என்ன செய்யணும், கடந்து வரணும். அதற்காக தான் ஆண்டவராகிய கர்த்தர் முன்கூட்டியே சொல்கிறார். அப்ப நம்ம ஒருவேளை இனி நமக்கு பஞ்சம் கொள்ளை நோய்கள் அது வந்தா நம்ம தைரியமாக காணப்படலாம். பாருங்க, கடந்த போனதான நாட்களிலே கொள்ளை நோய் வந்து 2 ஆண்டுகள் நம்மளை எல்லாம் என்ன செய்தது, வாழ்க்கை அடைத்தது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவர்கள் மரித்து போனதை நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்க்கிறோம். உலக நாடுகளே சுற்றி பார்க்கும்போது எல்லா நாடுகளிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டு வீடுகளிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் கொள்ளை நோய். கொள்ளை நோய் என்பது அதுக்கு மருந்து கிடையாது. அதுதான் கொள்ளை நோய். திருடன் எப்படி வந்து வீடுக்குள்ள வந்து அவர் புகுந்து எல்லாவற்றையும் கொண்டு போகிறானோ, அதே போல் இந்த கொள்ளை நோய் வந்து மருந்து அது கிடையாது. நம்மளை வந்து என்ன செய்யும், அது அடித்தது கொண்டு போய்விடும். அதான் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். 2வது என்ன சொல்லப்படுகிறது, பூமி அதிர்ச்சிகளும். நான் பார்க்கிறோம் அநேக இடங்கள்ல டெய்லி நடக்கிறது. அங்க பூமி டெய்லி நீங்க பேப்பர் வாசித்து பாருங்க. எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நாடுகள் டெல்லியில அங்க இருக்குது. வட மாநிலங்கள்ல பல இடங்களில இந்த பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. அது வெளிநாடுகள்ல பல இடங்களில் இந்த பூமி அதிர்ச்சி வளர கேட்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னதுதான் இங்க நடக்கிறது தவிர ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியம் இல்லை. ஏன் ஆண்டவர் சொன்னாருன்னா, இவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய வருகை எப்பொழுது இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் ஆண்டவர் என்னுடைய வருகையினுடைய அடையாளங்களை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் மிக தெளிவாய் பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இதை நம்ம கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தருக்குள் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்கு தான் நான் இதை உங்களுக்கு போதிக்கிறேன். அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 7வது வசனம் அதே அதிகாரத்துல 13:8 வாசிக்க. மார்க் 13. இவர்கள் எதற்கு ஆரம்பம் சொல்லுது, வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். இதுதான் வேதனைகளுக்கு ஆரம்ப நாட்கள். அப்ப வேதனைகள்னா வியாதினால் வரக்கூடிய அந்த வேதனைகள் அல்ல, ஆகாரம் இல்லாத வேதனைகள் அல்ல, தேசத்துல நான் ஏன் வாழணும், நான் செத்தா நல்லது அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை என்ன செய்யும், அன்னைக்கு வரும். ஆனா அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். நிறைய வீடுகளை போய் பாருங்க, இப்ப கூட நிறைய சொல்லுவாங்க. சில மனைவிகள் சொல்லுவாங்க நான் செத்துட்டா நல்லது, சில கணவர்கள் சொல்லுவாங்க செத்துட்டா நல்லது, சில பிள்ளைகள் சொல்லுவாங்க நான் செத்தா நல்லது. இப்படி சொல்லக்கூடிய அநேக இடங்கள். இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லி வைத்தவைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த உலகத்துல நான் வருவதற்கு முன்பதாக இப்படிப்பட்டதான வார்த்தைகள், இப்படிப்பட்டதான தேர்ச்சிகள் தேசத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. பாரத வசனத்தில் ரொம்ப தெளிவாக ஆண்டவராகிய கர்த்தர் கற்றுத்தருகிற இடங்களுக்கும் மகா பூமி அதிர்ச்சிகள் அது உண்டாகும். அது வேதனைக்கு அது அடையாளம், நமக்கு துக்கத்திற்கு அது அடையாளம் என்று சொல்லி பார்ப்போம். கலக்கங்கள் உண்டாகும் என்று சொல்லி பார்ப்போம். 13:8 மார்க் 13:8 வாசிங்க. ஒருவரை வாசிங்க. கலக்கங்கள் உண்டாகும். இது வேதனைகளுக்கு அநேக விதமான கலக்கங்கள் வரும். நீங்க
நம்ம ஒவ்வொரு நாளை நினைக்கும் போது நமக்கு சில கலக்கங்கள். இந்த கொள்ளை நோய் காலத்துல நம்ம எல்லாரும் கலகித்தானே உண்மையா உண்மை இல்லையா? பல விதங்களிலும் அந்த கொள்ளை நோய் காட்ட நாளை என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், மறுநாள் என்ன நடக்கும், வேலை நமக்கு இல்லாமல் போனா நாளை என்ன நடக்கும், கலக்கம், இது போராட்டம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு நம்ம தேசத்துல என்ன நடக்கும், நம்முடைய கிராமத்துல என்ன நடக்கும், நம்ம தேசத்துல என்ன செய்யப்படுறோம், அந்த கலக்கம் நமக்குள்ளாக என்ன செய்வோம், இனி இருந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்டதான கலக்கத்திற்குள் நம்ம என்ன செய்வோம், காணப்படுவோம். அடுத்து என்ன சம்பவிக்குமா? வசனம் மத்திய 24:9 வாசிங்க. 24:9. அப்பொழுது அவர்கள் உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார். போ என்ன சொல்லலாம், அது பரிசுத்தவான்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை கொலை செய்வார். அப்பொழுது உங்களை என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுத்து அவர்கள் கொலை செய்வார்கள். நீ பார்க்க எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ தேவன் பிள்ளைகளை கொலை செய்திருக்கிற நம்ம பார்க்கணும். நம்முடைய தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, வடமாநில எல்லா இடங்களிலும் பார்த்தா டெய்லி நீங்க பார்க்கலாம். எங்களுக்கு வாட்ஸ்அப்ல டெய்லி வரும், ஒவ்வொரு நாள் வருகிறது. இந்த இடத்துல இந்த ஊழியரை எரிச்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க, இந்த குடும்பங்களை சாகடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் சில செய்தி வந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்னைக்கு அனுதினமும் சில ஊழியர்கள் மறித்து கொண்டே காணப்படுகிறார்கள். சாதாரணமான மரணம் அல்ல, வியாதினால் உள்ள மரணம் அல்ல. எதிராளிகள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய எதிராளிகள் இவர்கள் என்ன செய்யறாங்க, அடித்து கொலை செய்கிறது, சித்திரவதை பண்ணுகிறதை நாம் என்ன செய்யப்படுகிறோம், பார்க்கப்படும். அதான் அந்த வசனம், பரிசுத்தவான்கள் உபத்திரவத்திற்கு என்ன செய்வார்கள், ஒப்பு கொடுப்பார்கள், அவர்களை கொலையும் செய்வார்கள். உபத்திரவப்படுத்துவது மாத்திரமல்ல, கொலை செயல்களாய் காணப்படுகிறார்கள். நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க பார்க்கும்போது தெரியும், எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நிறைய வருது. ஊழியர்களுக்காக ஒரு சில வாட்ஸ்அப் சில இது இருக்குது, நம்ம போட்டிருக்க மாதிரி இருக்குது. அதுல பார்த்தா நிறைய இடங்களில் வந்துட்டு ஊழியர்கள் தாக்கப்படுகிறதற்காக நீங்க செவியுங்கள் என்று சொல்லி பல இடங்களில் வருகிறது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு உபத்திரப்படுவார்கள், உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள். இது என்னுடைய வருகையினுடைய அடையாளம். அப்போது நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். இதோட அடையாளம் என்றுதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஒரு வசனத்தை கூட பார்ப்போம். லூக்கா 21:12 வாசிங்க. 21:12. இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்பே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஒப்பு கொடுத்து பார்த்தோம். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நம்ம எதிர்ப்பு அநேகர் சிறைச்சாலையிலே என்ன செய்யப்படுவார்களாம், அடைக்கப்படுவார்கள். அநேகர் அடைக்கப்படுவார்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக அநேகர் விசாரிக்கப்படுவார்கள், ராஜாக்கள் முன்பாக கொண்டு செல்வார்கள், அவர்கள் சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இதற்காக நாம் பாரமாய் செபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை தேவன் தெரிந்து கொண்டது, என்னை தெரிந்து கொண்டது, இப்படிப்பட்டதான தேவனாகிய கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக வரக்கூடியதான சம்பவங்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கும்படி அதற்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே என்று சொன்னார். நாம் இதற்காக பாரத்தோடு இருக்க வேண்டும், செபிக்க வேண்டும், பரிசுத்தமாகவும் நாம் காணப்பட வேண்டும். எல்லா பரிசுத்தத்தோடும் எல்லா நீதியோடு தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் செபிக்கும் போதுதான் இதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை நாம் என்ன செய்ய முடியும், நாம் காண முடியும். அதுக்கடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். மத்திய 24:9 வாசிப்போம். உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். பாருங்க, சகல ஜனங்களாலும் நீங்கள் என்ன செய்வீர்கள், பகைக்கப்படுவீர்கள். அவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்வோம், சகல ஜனங்களாலும் நாம் பகைக்கப்படுவோம். எல்லா மக்களுடைய சொந்த கூட நம்மளை என்ன செய்யும், பகைக்கும். உறவுகள் எல்லாம் என்ன செய்யும், பகைக்கும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில என்னுடைய சகோதரனா என் எதிராளியை போல பார்த்தாங்க. என்னுடைய குடும்பத்துல எல்லாருமே என் எதிராளிகளா பார்ப்பாங்க. ரொம்ப வருஷம் அவங்க எதிராளிகளை போல என்னை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது, நான் போனாலே அவங்களுக்கு பிடிக்காது. எங்க அப்பா இறந்தது, எங்க அம்மா இறந்தது, அந்த நாட்களெல்லாம் அவங்க போக முடியல, எனக்கு சொத்து கூட என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். அந்த அளவுக்கு என்ன செய்தார்கள் பாருங்க. நம்ம ஆண்டவர் ஆகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டதாலேயே இவ்வளவுப்பட்ட உபத்திரவம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தருடைய வருகையிலே தேவன நாம மகிமைக்கா இந்த பூமியில நம்ம நிற்கும் போது அங்க என்ன நடக்கிறதா அந்த வசனத்தை ரொம்ப தெளிவா இருக்கு. சொல்லுங்க ஒரு முறை கூட பாருங்க. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம்
நீங்கள் சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள். பாருங்க, சொந்த பந்தங்களே நம்ம பகைக்குது. சகல நம்ம சுற்றில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, நம்மை பகைப்பார்கள். அது நடக்குது, அநேக இடங்களில் நடக்குது. நம்ம சுற்றில் இருக்கிறதால நம்ம கர்த்தரை நம்ம தெரிந்து கொண்டபடினால், கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறபடினால், நான் ஜெபிக்கிறபடினால், சில பாருங்க நாம வீட்டுல ஜெபிப்பது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. அது அவங்களுக்கு அல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த பொருளாதார ஆவி அவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடை செய்கிறதாய் காணப்படுகிறது. அதனாலே நம்மளை என்ன வகைப்பார்கள், நம்ம வேதனைப்படுத்துவார்கள், நம்ம நிந்திப்பார்கள். நினைக்கும் நாங்க ராசபாளையத்தில் ஒரு பகல்ல நம்ம பிரேயருக்கு நானும் நம்ம பாஸ்டரும் போயிருந்தோம். வீட்டுல கண்ணம்மா குடும்பத்துல வீட்டு பிரேயர் வச்சிருந்தோம். பகல்ல ஒரு 12 மணிக்கு நாங்க பிரேயர் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கத்துல இருந்து ஒரு அம்மா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க சத்தம் போடுறது எங்களுக்கு அங்க சத்தமே நான் போட்டு ஜெபிக்கிற சத்தம் வெளியே வரல. ஆனா அவங்க சொல்றாங்க, அந்த அம்மா வேணும்னே சொல்றாங்க, இவங்க எல்லாம் எங்கெல்லாமோ இருந்து இங்க ஜெபம் பண்றாங்க. இவங்க ஜெபம் பண்றதுனால எங்களுக்கு இருக்க முடியல, ராத்திரி உறங்க முடியல, இப்ப எங்களால வேலைக்கு இப்படி பலவிதமான காரியங்கள் சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மணிக்கு கழிஞ்சு பார்த்தா ஒரு 6-7 வாலிப தம்பிமாரி எங்கேயோ இருந்து வந்துட்டாங்க. வந்த உடனே பாஸ்டர் கூட பைக் இருந்து சாவியை பிடிக்கிட்டாங்க. பிடிக்கிட்டு நீங்க எங்க வந்தீங்க, எதற்காக வந்தீங்க, இதை நீங்க செய்யக்கூடாது, இது எங்க ஊரு. ஆனா அவனுக்கு அந்த வந்த 6 பேர் உள்ளவங்க கிடையாது, ஏதோ ஒரு ஊருக்காரங்க. அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் சொல்றான், இந்த ஊருக்கு உங்களை யார் வர சொன்னது. அவனை பேசி எங்களுக்கு வந்து ஜெபம் முடிஞ்சிச்சு, ஊழியம் முடிஞ்சு வெளியில வரும்போது அந்த காரியங்களை செய்தார்கள். இதுதான் பகைக்கிறது. அப்போ நீங்க பலராலும் நீங்க பகைக்கப்படுவீர்கள். இப்ப அந்த அம்மா அந்த பக்கத்துல இருந்த போது அந்த கண்ணம்மா வந்து அந்த இருக்கிற அந்த பக்கத்துல இருந்து எல்லாருமே அவங்களை பகிர்ச்சிட்டாங்க. காரணம், தேவனை ஆராதிப்பதனாலே, ஜெபிப்பதனாலே, கர்த்தருக்கு பிரியமாய் அவங்க இருப்பதனாலே. அவங்க மகன் கூட அவங்களை பகிர்ச்சிட்டான், மருமகன் அவங்க பகிர்ச்சிட்டாங்க. அங்கிருந்து அவங்க எரிச்சிட்டாங்க, வேற இடங்களுக்கு போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை. எனக்கு பிரியமானவர்களே, நாம ஏன் இதை முந்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், வரும்போது நீங்கள் தத்தளிக்க கூடாது. இப்போ சொல்லலாம், இது வேதத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் எங்களுக்கு நடக்கிறது, அதுதான் எங்களுக்கு. அப்ப நமக்கு ஒரு ஆசுவாசம் உண்டாகும், நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். நாம் உடனே நம்ம செபிக்க நம்ம ஆரம்பித்து விடுவோம். செபிக்க கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம செபிக்கணும்னா அந்த உபத்திரவங்கள் நமக்கு மேலாகும். அந்த உபத்திரத்தினால பாதிக்கப்படுவோம், நம்ம சோர்ந்து போய்விடுவோம், ஆலயத்திற்கு வரமாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், வேதத்தை நம்ம எடுக்க மாட்டோம், வீடுகளை நம்ம செபிக்க மாட்டோம், உலக மனுஷர்களோடு போல நம்ம மாறிடுவோம். அதற்காக தான் ஆண்டவர் சொல்றார், முன்கூட்டியே அவர் நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் எத்தனையோ வருஷங்களுக்கு பிற்பாடு நடக்கக்கூடியதான சம்பவங்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அது மத்தேயு புத்தகத்துல தான் 9வது வசனம் 24:9 வாசித்தாச்சு. 13 மார்க் 13:9 வாசிங்க. 13:9 உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிப்பார்கள். அவை நீங்க என்ன செய்யப்படுவீர்களா, ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். நிறைய இடங்களை வந்திருக்கு. ஆராதனை நேரத்துல வந்து ஜனங்களை பிடித்து அடித்து, ஊழியர் அடித்து கிடந்த எல்லா பொருட்களை உடைத்து நொறுக்கிறதான சம்பவம் அநேக இடங்களில் இருக்கு. நீங்களும் ஒரு சில நீங்க கேட்டிருப்பீங்க. அநேக இடங்களில் பாருங்க, உங்களை என்ன செய்வார ஜனங்களால் நீங்க என்ன செய்யப்படுவீர்கள், அடிக்கப்படுவீர்கள். வசனத்துல வருது, தேவ ஜனங்கள் ஜெப ஆலயங்களில் என்ன செய்யப்படுவார்களா, அடிக்கப்படுவார்கள். இதுதான் வருகையினுடைய அடையாளம். அப்ப தேவனாகிய கர்த்தருடைய வருகையின் அடையாளம் எப்படி தெரியுமா, நமக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்தானுக்கு தெரியாது, ஒரு இஸ்லாமியனுக்கு தெரியாது, அல்லது உலகத்திற்கான மற்ற மதத்தை மார்க்கங்களை சார்ந்த யாருக்குமே தெரியாது. ஆண்டவராகிய கர்த்தருடைய வருகையினுடைய அடையாளம் இன்னைக்கு நமக்கு தான் தெரியும். காரணம், நமக்கு தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த வேதத்தை யார் வாசிக்கிறார்களோ, இந்த வேத வசனத்தை யார் கேட்கிறார்களோ, அவர்கள் முந்தி இதை அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு உலகத்திற்கு தெரியாது. என்ன நடந்தாலும் அவங்க என்ன மண்ணு மாதிரிதான் இருப்பாங்க. பக்கத்துல ஒருத்தர் செத்து கிடந்தாலும் மண்ணு மாதிரிதான் இருப்பாங்க. பக்கத்துல ஒருத்தர் போட்டு அடித்தாலும் மண்ணு மாதிரிதான் இருப்பாங்க. காரணம், அவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு தேவனாகிய கர்த்தர் முன்னே சொல்லி வைத்திருக்கிறார். நாம் பாக்கியவான்கள். இந்த உலகத்திலே வரக்கூடியதான போராட்டங்கள், நெருக்கடிகள், பாரங்கள் என்னென்ன சம்பவங்கள், இயற்கையினுடைய சீற்றங்கள், இயற்கையினுடைய சில மாற்றங்கள், இயற்கையினால் வரக்கூடியதான துன்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு முந்தி அவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் இதற்காக பாரமாய் நாம் செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவசமத்தில் நாம் செபிக்கும் போது கர்த்தர் நம்மை விட்டு அதை விளக்குவார். நான் சொல்றேன், நான் கேரளாவில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஆரம்ப நாட்கள்ல எங்களுக்கு லைன்ஸ்லாம் ஒரு வீடு கிடைத்திருந்தது.
அதுல நம்ம ஒரு வீட்டுல இருந்தோம். எங்க பக்கத்துல ஒரு தொங்கல் வீடு, அடுத்த வீடு நாங்க, எங்க பக்கத்துல நிறைய வீடுகள். அந்த நாட்கள் பார்த்தா கொடூரமான ஒரு 3 நாட்கள் 88 நினைக்கிறேன், 1988 தான் 3 நாட்கள் ஒரு கொடூரமான புயல் காற்றோடு கூடிய ஒரு பெரிய மழை வந்தது. ஓடுகளெல்லாம் அப்படியே சைடு தூக்கிட்டு போகுது. நாங்க எல்லாம் பாக்குறோம். கீழே எங்களுக்கு கீழே இருக்க ஆட்கள் வீடுகளை ஓடுறது, மரம் எல்லாம் அப்படி தரையாய் காணப்படுது. நாடு மாறுதி அப்படி இல்லை, தரையோடு தரையாக மரங்கள் எல்லாம் பதிந்து கிடக்கும். அவ்வளவு கொடூரமான மழையாய் காணப்படுது. ஆனால் அந்த சூழ்நிலையில எங்க பக்கத்து வீட்டுல ஒண்ணு ஓடெல்லாம் போய் வீட்டுகள் எல்லாம் தண்ணி பாருங்க. நாங்க எங்க வீட்டை பார்த்தாச்சுன்னா ஒரு ஓடு கூட எங்க வீட்டுல இருந்து சில விலைக்கு போகவே இல்லை. சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த நேரத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க, உங்க ஓடு மட்டும் ஏன் விலைக்கு போகல அப்படின்னு சொல்லி. எங்க வீட்டு பக்கத்துல எங்க வீட்டு ஓடுல 3 முறிகள் வந்து எல்லா இடத்துலயும் தண்ணி மழை எதுவுமே கிடையாது. மிக அழகாக நாங்க தூங்குறோம், என்ன நடந்ததே தெரியாது. காலையில நம்ம பார்த்தோம்னா எல்லாமே இருக்குது, அழிந்து ஒன்றுமில்லாமல் போயிருந்தது. ஆமே எனக்கு பிரியமான இது ஏன் நான் சொல்ல வரணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் என்ன செய்யாது, சம்பவிக்காது. தேவனாகிய கர்த்தருடைய ஜெபிக்கிற குடும்பத்துல, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பாதத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான எந்த சம்பவம் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. நான் நிறைய நாட்களை பார்த்திருக்கேன். அது மாத்திரமல்ல, அநேக காரியங்களை குறித்து நான் சொல்ல முடியும். கர்த்தர் அவர் செய்வார். காரணம், நமக்கு அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை நம்ம மேற்கொள்வதில்லை, அது நம்மை நெருங்குவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க் எழுதின புத்தகத்துல லூக்கா எடுத்து 21:12 வாசிங்க. லூக்கா 21:12. பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க, ராஜாக்கள் தேசாதிபதிகளுக்கு சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யப்படுவோமா, நிறுத்தப்படுவோம். நீ பாருங்க, காவல்துறை நமக்கு சப்போர்ட் பண்றாங்களா? கிடையாது. நீங்க நம்ம உண்மையாக தான் நம்ம இருப்போம். உண்மையாக போய் நமக்கு கொடுக்கப்பட்டதான சத்தியத்தின்படி ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொன்னார். மத்தேயு 28:20 என்ன சொல்கிறது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிஷ்யர்களுக்கும் என்ன செய்து பிரசங்கித்து ஞானஸ்தானம் கொடுங்கள், எல்லாரையும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். நாம் ஆண்டவர் சொன்ன அந்த வேலையை தான் நாம் என்ன செய்யறோம். வேதத்திற்கு புறம்பாய் நம்ம ஒரு காரியமும் செய்யல. நீ அநேகரை என்ன செய்கிறார்கள், பிடித்து அடித்து அவர்களுடைய சிறைச்சாலை கொண்டு போறார்கள். காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் உணர்வு நம்மளை தான் திட்டுவாங்க, உங்களை யார் அது போய் செய்ய சொன்னது அப்படி பேசுறோம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வரும். நம்ம நினைக்கும், ஆண்டவரே நம்ம உங்க ஊழியத்தை தானே செய்யறோம், உங்களுடைய நாம் மகிமைக்காக தான் நாங்க ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்காக நாங்க காணிக்கை கொடுக்கிறோமே, ஆலயத்துக்கு போறோமே, உங்களுக்காக நாங்க எவ்வளவு பிரயாசப்படுவோம். அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இதெல்லாம் செய்கிறதான பிள்ளைகளுக்கு இந்த உபத்திரம் வரும்போதும் கூட நீங்க பயப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்க பயப்பட, உங்களை உபத்திரப்படுத்துவார்கள், உங்களை காயப்படுத்துவார்கள், சிலர் சாகடிக்கப்படுவார்கள். ஆனாலும் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நான் எல்லா இடத்துல நான் இருப்பேன், இது என்னுடைய வருகையினுடைய அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் ஆகிய கர்த்தர் சொல்கிறதே நம்ம என்ன செய்கிறோம், இங்க பார்க்கிறோம். 2 வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ஆனா 10வது வசனம் மத்தேயு 24:10. அப்பொழுது இடர்கள் அடைந்து பாத்தீங்களா, ஒருவர் எப்பொழுது அவர்கள் இடர்கள் அடைவார்கள், விசுவாசத்தை விட்டு என்ன செய்வார்கள், விலகி போவார்கள். தான் இடர்கள் அடைந்தது. விசுவாசத்தை விட்டு விலகி போய் ஒருவரை ஒருவர் என்ன செய்வார்களாம், காட்டி கொடுப்பார்கள். அடுத்து ஒருவரோடு காட்டி கொடுப்பார்கள், ஒருவரை ஒருவர்கள் பகைப்பார்கள். எனக்கு பிரியமார்களே, இடர்கள் ஆண்டவர்கிட்ட முதல் ஆண்டவர்கிட்ட விலகுவாங்க, 2வது ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், 2வது 3வது என்ன செய்வார்களாம், பகைப்பார்கள். நம்மை அவர்கள் பகைப்பார்கள். இது நடக்குது, இந்த காரியங்கள் அநேக இடங்களில் நடக்குது. இது உங்களுக்கு இது கேட்கும் போது ஒரு கதையா தெரியுது, கதை அல்ல. இது நடக்க போவதான சம்பவத்தை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் சொல்லுகிறேன். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நாம செபத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்போது, செபத்திலே நாம் வைராக்கியமாய் நாம் காணப்படும் போது, நிச்சயமாக இந்த அழிவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் ஆகிய கர்த்தருடைய 2வது வருகையிலே நாம் என்ன செய்யப்படுவோம், எடுத்துக் கொள்ளப்படுவோம். அதுல நம்ம கைவிடப்படக்கூடாது. நாம் அதில் கைவிடப்பட்டுட்டோம் என்றால் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை பூமியிலே வந்துவிடும். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்குள் நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அநேக உபத்திரவங்களை என்ன செய்யப்படும். அந்த உடனே நம்ம உபத்திரம், வேதம் எடுக்க முடியாது, வேதத்தை தொட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆலயத்திற்கு செல்ல முடியாது, ஜெபிக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை. அவர் எதை சொல்கிறானோ அதையே தொழுது கொள்ள வேண்டும்.
அப்போ ஒரே ஒரு ஆட்சி, 5 கிறிஸ்து ஆட்சியும் ஒரே ஒரு ஆட்சி, ஒரே ஒரு சிலை. அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? வணங்கணும். அங்க இருக்கிற மக்களும் எல்லாருமே வணங்கணும். அது வேதத்துல கூட நம்ம பார்க்கிறோம். பழைய பாட்டுல தானியேல் புத்தகத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். ஒரு சிலையை செய்து அதை நீங்க 1 மாதம் அளவு இதைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி அதை திட்டமிடுதல பார்க்கிறோம். முடியாது என்று சொல்லதான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வரையும் எரிகிறதான அக்கினி ஜுவாலையிலே கொண்டு போடுகிறதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இதே போலதான சம்பவங்கள் தேசத்துல வரும். அது அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி. அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி நம்முடைய தேசத்துல வரும்போது நிச்சயமாக இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் நமக்கு என்ன செய்ய நடக்கும். அப்ப அதற்குள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி வேதம் வாசிக்கணும், வேதத்தை நம்ம அனுதினம் வாசிக்கணும், வேதத்தை வாசித்து அனுதினம் அதை செபிக்கணும். கர்த்தரை தேடுவதிலே நாம் ஜாக்கிரதையுள்ளவராய் காணப்பட வேண்டும். மற்றுள்ள மனுஷர்களோடு பேசும்போது நாம் ஜாக்கிரதையாய் பேச வேண்டும், ஞானமாய் பேச வேண்டும், தெளிவுள்ளவர்களாய் பேச வேண்டும். காரணம், ஆண்டவர் ஆகிய கர்த்தர் நமக்கு எல்லாவித ஞானத்தை தந்திருக்கிறார், அறிவை தந்திருக்கிறார், விவேகத்தை தந்திருக்கிறார். எது நல்லது எது கெட்டது என்பதை குறித்து ஆண்டவர் திட்டமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் வேத வசனத்தின் வழியாக. ஆகவே நாம் சரியாக நேர்த்தியாக ஞானமாய் நாம் செய்யும் போது நாம் உலகத்திற்குள் வரக்கூடிய எல்லா உபத்திரவங்களுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். எல்லா போராட்டங்களுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். எல்லா சத்துருடைய கிரியைகளுக்கும் நாம் தப்பித்து தேவனுக்கு பிரியமா இந்த பூமியில இருந்தால் தேவனாகிய கர்த்தருடைய வருகையிலே நாம் என்ன செய்யப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாய் நாம் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 24:11-17. அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி பாருங்க, அந்த சூழ்நிலை என்ன நடக்குமா? அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகர் என்ன செய்வார்களாம்? வஞ்சிப்பார்களாம். அல்லேலூயா. பாருங்க, இந்த சூழ்நிலை எப்படி இருக்குமா? அப்பதான் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை என்ன செய்வார்களாம்? வஞ்சிப்பார்கள். அன்னைக்கு ஏமாற்றப்படுவார்கள். எனக்கு பிரியமானே, நாங்க வந்திருக்க சமயத்துல தான் ஒரு 7 வருஷம் இருக்கும். நாங்க இருக்கும்போது சிறுமுகையில ஒரு வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய படம் தெரிஞ்சது, இயேசு கிறிஸ்துடைய முகம் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தரையில பார்த்தாச்சுன்னா அது சிமெண்ட் போட்டதை மாதிரி சிமெண்ட் தான் போட்டிருக்காங்களாம். அது கீழே பார்த்தாச்சுன்னா இயேசு கிறிஸ்துடைய படம் அப்படி தெரியும். அப்படி நிறைய பேர் போய் பார்க்க போயிருக்காங்க. அது தெரியுது, அந்த படம் தெரியுது. இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து வாரத்துல அவர் தோன்றினார், நாங்க பார்த்தோம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் அந்திகிறிஸ்துடைய கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்வது. இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு இங்கே இருக்கிறார், மலையில இருக்கிறார், அந்த கோபுரத்தில் இருக்கிறார் அப்படி எல்லாம் சொல்லி நம்மை வஞ்சிக்கும்படியாய் கடந்து வருவார்கள். அந்த நாட்களிலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்களாம்? எழும்பி அநேகரை என்ன செய்வார்களாம்? வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி பார்ப்போம். வஞ்சனையிலே நாம் இது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் கெட்டியாக நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர் ஒருவர் தான், அவரால் அன்றி நமக்கு மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. அவர் தான் சொல்லியிருக்கிறார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் திட்டமிட்டு நமக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் கல்வாரி சிலுவைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களை அழைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு ஊழியத்தை குறித்தும் என்ன சம்பவிக்கின்றது குறித்தும் கடைசி நாட்களிலே என்னை பிடிக்க வருவார்கள், அப்பொழுது நீங்கள் என்னை வஞ்சிப்பீர்கள், என்னை விட்டு விலகுவீர்கள், நீங்கள் இடறி போவீர்கள் என்றெல்லாம் சீஷர்களுக்கு சொன்னார். அது எல்லாம் அது அப்படியே நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் பூமியில இருக்கும் போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து இடர்களாக விலகி போனதான இந்த 12 அப்போஸ்தலர்களும் விலகி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம், அவர் கூட இருக்கும் போதே. எனக்கு பிரியம், இதுதான் நடக்கும். இனி உள்ள நாட்களில் நம்ம கூட இருக்கிற நம்முடைய நண்பர்கள் நம்மை விட்டு விலகுவார்கள். நம்ம ஆலயத்திற்கு நம்ம கூட வந்தவர்கள் நம்மை விட்டு விலகிடுவார்கள். நீ வேணா ஆலயத்திற்கு போய், இனி நான் வரமாட்டேன், இனி எனக்கு ஆலயம் வேண்டாம், என்ன வேதமும் வேண்டாம், சுகம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், எதுக்கு எனக்கு இந்த பாடு, நான் உலகத்தாரோடு கூட நான் போய்விடுவேன், இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வரும். இது வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதா இருந்து கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருப்போம் என்றால் என்ன நேரிட்டாலும் நமக்கு பயம் உண்டாகாது. என்ன நேரிட்டாலும் சரி, நமக்கு பயம் வராது. காரணம் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பயத்தின் ஆவி அல்ல, பலத்தின் ஆவியும் அன்பின் ஆவியை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, பலத்தின் ஆவியும் அன்பின் ஆவியும் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நீங்கள் எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு பிரியமான, இந்த பயம் நம்ம விட்டு நீங்க வேண்டும் என்றால் வேத வசனம் நமக்குள்ளாய் காணப்படும். கடந்த நாட்களில் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை பார்த்தேன். இனி குறிப்பாக ஒரு 50 ஆண்டுகள் வரும்போது பைபிளே என்ன செய்யாது, யார் கையிலுமே இருக்காது. காரணம் பாருங்க, நீங்க லேப்டாப் வந்துருச்சு, செல்போன் பாருங்க, செல்போன் எடுத்தாச்சுன்னா அந்த 66 அதிகாரம் அங்க உள்ள வந்துருச்சு. எல்லா பாடல்களும் வெப்பன்ஸ் பாடல் தொட்டாச்சுன்னா வந்துடும். பழைய பாடல்கள், புத்தெழுச்சி பாடல்கள், பாமாலை கீர்த்தனைகள், இப்போ நேற்றைக்கு பாடின பாட்டு எல்லாமே எங்க வந்துருச்சு,
செல்போனுக்குள்ளாக வந்துருச்சு. அநேக ஊழியக்காரர்கள் நம்ம எதுல பிரசங்கம் பண்றாங்க தெரியுமா? இந்த லேப்டாப் வயசு தான் கொண்டு பைபிளை சுமக்க வயது போய் அதை கொண்டாந்து ஆபீஸ்ல விரிச்சு வச்சு, நிறைய வச்சிருப்பாங்களா, ஆபீஸ்ல விரிச்சு வச்சு வைக்கிற போல கொண்டாந்து வச்சு அதுல பிரசங்கம் தயார் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுல அவங்க சொல்லிட்டா போதும், இயேசு வருகிறாருன்னா அந்த அப்படி தொட்டுட்டா போதும், அது எல்லாம் கரெக்டா வந்துடும். அவன் சொல்லுவோம், நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு ஒரு தட்டியாச்சுன்னா அது அந்த வசனங்களை நான் வந்துடும், ஒன்றுமே சொல்றேன். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஆகிய நான் சொல்லுகிறேன், நீங்க ஆலயத்துக்கு வரும்போது கண்டிப்பாக பைபிளோட தான் வரணும். செல்போன்ல பைபிள் இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வாசிங்க, பரவாயில்லை. வீடுகள்ல வேலைக்கு போற இடத்துல கொஞ்சம் நீங்க சும்மா இருக்கிறீங்க, அப்ப அதை எடுத்து வாசிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க செல்போன்ல நல்லது மட்டும்தான் வருதா? இந்த உலகத்தினுள்ள எல்லா அழுக்கும் அதுக்குள்ள என்ன செய்து காணப்படுது, எல்லா கரைகளும் அதுக்குள்ள இருக்கிறது, எல்லா பாவமும் அதுக்குள்ள இருக்கிறது. நான் சொன்னேன், 15 வயசு குழந்தைகள் கர்ப்பிணி ஆனால் காரணம் செல்போன் வழியாக. செல்போனாலே தொடர்பு கொண்டு ஒருவரை என்ன செய்றாங்க, கெடுத்து தங்களை சின்னகனமாகி கொண்டார்கள். ஆகவே செல்போனை பிள்ளைகளுக்கு கொடுங்க, தப்பு கிடையாது. எதுக்கு கொடுக்குற, எதுக்கு வாங்குறோம் கேட்டு கொடுத்துட்டு அவங்க கையில் வாங்கிடுறோம், குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கிருங்க. எவனா இன்னைக்கு அவங்க படிக்கிறதுக்கெல்லாம் செல்போன் ரொம்ப அவசியமாயிருச்சு. எல்லாவற்றிலுமே செல்போன்ல கொண்டு வந்துருச்சு. காரணம் ஜாக்கிரதை. என்னைக்கானாலும் சரி பைபிளை நீங்க விட்டு விடாதீங்க. ரொம்ப தெளிவா சொல்லப்பட 50 ஆண்டுகள் வரும்போது நம்முடைய தேசத்துல பைபிள் இருக்காது, பைபிள் எல்லாம் ஒழிந்து போகும், பாடல்கள் இருக்கா, எதுவுமே இருக்காது. ஆனா எல்லாமே எங்க வந்துடும், லேப்டாப்ல வந்துடும், நம்ம கையில இருக்கிற செல்போன்ல வந்துடும். ஒவ்வொரு புது புது கருவிகள் பூமியில உண்டாக்கப்படுகிறது, அதெல்லாம் வந்து சேரும். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் பைபிளை வாசிக்க கூடாது. அந்த கிறிஸ்துடைய அவன் மிகப்பெரியதான ஒரு தந்திரம், அவன் வாசிக்க கூடாது. இப்ப எல்லாருக்கும் இந்த செல்போன் இருக்கிறத எடுத்து வாசிக்க முடியாது. இப்ப நிறைய செல்போன் இருக்கும், எல்லாரும் பைபிள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஆகவே எனக்கு பிரியமான நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எதற்கு சொல்லுவேன் என்றால், ஆண்டோட வருகையினுடைய அடையாளங்கள் இப்படி இருக்கும், அது கொஞ்சம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய கண்ணுக்கு முன்பாக அநேக இடங்களிலே நாம் தாக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், சித்திரவதைப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கல்லறைக்காக நம்முடைய மேட்டுப்பாளையம் தாலுகாவில் தொடர்ந்து நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு கல்லறை தோட்டம் இல்லை, எத்தனையோ இடங்கள் காலியான இடம் கிடக்கிறது, புறம்போக்கான இடம் கிடக்கிறது. நாம் போய் கேட்டோம்னா இடமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதற்காக தான் நாளை தினத்தில் ஒரு போராட்டத்தை வைத்திருக்கிறார்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் சம்பவிக்கக்கூடிய காலங்கள் இருக்கிறது, இதெல்லாம் வரும். நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் இப்படிப்பட்டவளா இருக்கணுமா, நம் ஜாக்கிரதையாக இருக்கணும், நம் ஜாக்கிரதையோடு கூட இருந்து ஜெபம் பண்ணணும், நல்ல பயபக்தியாய் காணப்படணும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும், ஆலயத்திற்கு முடிந்த அளவில் சரியாக வரணும், குடும்பமாய் இரவிலும் காலையிலும் நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். நீங்கள் சும்மா இருக்கும் போது அந்த நேரங்களிலே தேவனை தேடுங்கள், கர்த்தரை ஆராதிங்கள். டிவிக்கு முன்பாக உங்களை நேரங்களை அதிகமாய் செலவிடாதபடிக்கு, செல்போன்ல இருக்கிறதான அதிலே அதிகமாக நேரங்களை செலவிடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நேரங்களை செலவிடுங்கள், செவியுங்கள், வேத வாசிகள், கர்த்தருக்கு பயத்தோடு எல்லா பரிசுத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் செவிக்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல பரிசுத்தமான இந்த நாடுக்காக ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீங்க நல்ல தேவன், நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், ஆச்சரியமான தேவன். ஆண்டவரே, உடைய வருகைக்கு முன்பதாக என்ன சம்பவிக்கும் என்பதான அடையாளங்களை குறித்து கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, எந்த அளவுக்கு என் பிள்ளைகள் புரிந்து கொண்டார்கள் என்பது எனக்கு தெரியல. ஆனாலும் கூட கர்த்தாவே, இந்த வசனங்களை கை கொண்டு தங்களுடைய வீடுகளிலே போய் ஆண்டவரே, வசனங்களினாலே ஆண்டவராகிய கர்த்தருடைய வருகையை குறித்து என் பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ள, அதை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவும்படியாக நான் செபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். மத்திய ஆண்டவர் 24:1 முதல் கடைசி வரையிலும் உடைய வருகையின் அடையாளங்களை குறித்து சொல்லி இருக்கிறீங்கப்பா. மார்க் 13வது அதிகாரம் 1 முதல் கடைசி வரையில் உள்ள வசனங்களிலே நீங்க சொல்லி வைத்திருக்கிறீங்க. லூக்கா புத்தகம் 21 அது எல்லா அதிகாரங்களிலும் உடைய வருகையை குறித்து இந்த 4 சுவிசேஷங்களிலும் நீங்க தெளிவாய் திட்டமாய் நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. என் பிள்ளைகள் வீட்டிலே சென்று ஒரு விஷயம் வாசித்து அதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுக்கு பயப்படுகிற பயம் என் பிள்ளைகளுக்கு வேணும். ஜெப ஆவியை என் பிள்ளைகளுக்கு கொடுங்க, வேத வாசிக்கக்கூடிய ஆவியை கொடுங்க, குடும்பமாய் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க. ஓய்வு நாளிலிருந்து சரியாக ஆலயத்திற்கு வரணும் என்றதான வாஞ்சை தாகத்தை கொடுங்க ஆண்டவரே. வேத வாசிக்கக்கூடிய வாஞ்சையை, செபிக்கக்கூடியதான வாஞ்சை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இனி வரும் நாட்களிலே எல்லா பரிசுத்தத்தோடு எல்லா காவலோடு தங்களை பாதுகாத்துக் கொள்ள குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாருக்குள்ளும் நல்ல ஆவியானவர் இறங்கி என் கிரியை செய்யும்படியான சொல்லிக்கிறேன்.
மாறாத அப்பாவின் கிருபையின் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க. கடந்த வாரம் முழுவதும் கூட இருந்த கர்த்தர் வரக்கூடிய வாரம் முழுவதும் என் பிள்ளைகளோடு கூட இருந்து அவங்களை நடத்தும்படியாக சொல்லிக்கிறேன். மாறாத என் தகப்பனுடைய கிருபையின் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.